நம்ம திமுகவுக்கும், டிவிகேவுக்கும் உள்ள வித்தியாசங்கள பத்தி நம்ம பார்க்கலாமா? இப்ப நம்ம திமுகவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுக வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50 வருஷமா ஆளுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஊழல் மிகுந்த ஆட்சியா தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த துறை எடுத்தாலும் ஊழல், ஊழல். அதாவது அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். குடும்ப ஆட்சி மட்டும் தான் நடந்துட்டு இருந்துச்சு. மத்தபடி அவங்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுமை திறன் கொண்ட கட்சியா தான் இருந்தது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதே மாரி நம்ம திமுகவ விட்டுட்டு டிவிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிவிகே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஊழலே இல்லாத என்னால ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம அண்ணா விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஊழல் குடும்ப ஆட்சி. அதாவது ஒரே குடும்பம் தலைமுறை தலைமுறையாக ஆட்சி நடக்குது. ரைட்டுங்களா? இதே நம்ம டிவிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் ஆட்சி, புதிய தலைமுறை, புதிய புதிய சிந்தனை, புதிய பாதை. ஓகேங்களா? திமுக பார்த்தீங்கன்னா, ஊழல் அண்ட் சர்ச்சைகள். பல ஊழல்கள் ஆதாரத்துடன் குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்ப டிவிகேக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிர்வாகம். ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகம். வாக்குறுதி செயலில் 0% நம்ம திமுக. இதே நம்ம டிவிகே பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி சதவீதம் 100% உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உறுதியா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. திமுக பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி அதிகம், நிறைவேற்ற குறைவு. செய்ய முடியும் என்றால் மட்டுமே வாக்குறுதி. வேலைவாய்ப்பு இல்லை. டிவிகே பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம். இளைஞர்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு, தொழில் தொடங்க உதவி, திறன் மேம்பாடு. அதிக வரி, அதிக செலவு. மக்களின் பணம், வீண் செலவு, விளம்பர அரசியல். டிவிகேல பார்த்தீங்கன்னா, மக் மக்களின் பணம் மக்களுக்கே. அத்தியாவசிய திட்டங்கள் மக்கள் நலனுக்கே. சமூக நீதி பெயரில் பிளவு. சமூகத்தை பிரிக்கும் அரசியல். டிவிகேல பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை அன்று நல்லிணக்கம். அனைவரையும் ஒன்றிணைக்கும் அரசியல். டிஎம்கேல பார்த்தீங்கன்னா, சொத்து குவிப்பு. ஆட்சியில் இருக்கும்போதே சொத்து பல மடங்கு உயர்வு. யாரு? நம்ம டிஎம்கே ஆட்சியில. டிவிகேல சொத்து அல்லா சேவை. மக்களுக்காக வாழ வேண்டும் என்பதே நோக்கம். அதே மாதிரி டிஎம்கே பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகளை ஒடுக்குதல், குரலை ஒடுக்கும் நடவடிக்கை. டிவிகேல பார்த்தீங்கன்னா, கருத்து சுதந்திரம், அனைவருக்கும் உரிமை. 10+ ஆண்டுகள் மாற்றமே இல்லை நம்ம டிஎம்கேல. இன்னும் அதே பிரச்சனை, அதே நிலைமை. டிவிகேல பார்த்தீங்கன்னா, மாற்றத்துக்கான நோக்கம். இன்று முதல் நாளை மாறுவோம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட, தெளிவான சிந்தனையோட நம்ம டிவிகே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம விஜய் அண்ணனும் அதே நோக்கத்தோட தான் இருக்காரு. ஊழலற்ற ஆட்சி நடத்தி காட்டுவோம் என்று 100% நோ கமிஷன், நோ கரப்ஷன் என்ற உறுதிமொழியோட நம்ம டிவிகே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இனியும் நடக்கும். டிஎம்கே ஆட்சியில ஊழல் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. அதனாலதான் மக்கள் அவங்களை துடைத்து எறிந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.